தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 21:3 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இந்த கலிலேய கடல் இந்த சீசர்களுக்கு ஒன்றும் புதிதல்ல, பழக்கமில்லாத இடமல்ல. அவர்கள் பழக்கமான இடம், தொழில் செய்கிற இடம். ஆகவே அவர்கள் பல ஆண்டுகள் அதில் அனுபவம் உள்ளவர்கள். படகு இருந்தது, வலை இருந்தது, அனுபவம் இருந்தது. அத்தனை இருந்தும் இந்த வார்த்தை பாருங்க, அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, வெறுமை, தோல்வி, ஆக அனுபவமெல்லாம் கைவிட்டு போன அந்த நிலைமையை ஆண்டவரே அவர்களுக்கு உருவாக்கி வைத்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதிலிருந்து சில பாடங்களை சீசர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். முதல் பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இயேசு இல்லாமல் அவர்கள் மீன் பிடிக்க போயிருந்தார்கள். அங்கே இயேசு இல்லை பாருங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் இல்லாத ஒரு தொழில், ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் அவர்களால் ஒன்று செய்ய முடியாது. அனுபவம் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், தொழில் இருந்தாலும் சரி, ஒன்று வாய்க்காது என்பதற்கு அடையாளம். ஆண்டவர் இல்லைன்னா என்ன நடக்கும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பாடம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது வாழ்க்கையில் தோல்வி, வெறுமை, இல்லாமை, நஷ்டம், ஆக எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை, தனிமை, ஆக எல்லா சூழ்நிலையும் நமக்கு விரோதமாக இருக்கிற நிலைமை இருக்கு பாருங்க. இந்த சந்தர்ப்பம்தான் இயேசு நம்மை சந்திக்கிற நேரம் என்பது இதிலிருந்து அறிகிற மிக முக்கியமான செய்தி. ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கிற இடமே தோல்வியின் களம்தான். எங்கே தோற்று போனார்களோ, ஆக வெட்கப்பட்டார்களோ, அங்கே தான் அந்த மனிதனை இயேசு சந்திக்கிறார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் தொழிலில் தோல்வி அடைந்திருக்கலாம், உங்கள் காரியங்களில் நஷ்டப்பட்டிருக்கலாம், கைகூடி வராமல் எல்லாம் விலகி போயிருக்கலாம், தோற்று போய் தோல்வியின் களத்தில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு உங்களை சந்திக்கிற நேரம் இந்த நேரம் தான், தோல்வியின் களம் தான். பயப்படாதீங்க, அங்கே தான் சந்தித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அப்படி தேவ மனிதர்களை சந்தித்திடம் தோல்வியின் களம் தான். இது கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுங்க, பயப்படாதிருங்க. வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம், இது நடக்குமா, ஆகுமா, முடியுமா, யாருக்கு நடந்திருக்கு என்றெல்லாம் கேள்வியோடு இருக்கலாம். நீங்க கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற நேரம் இதுதான். உங்கள் குறைவை நிறைவாக்குவார். இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் பெருக்கி ஆசீர்வதித்து உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.